ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் விசேஷமாய் குடும்பங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தரவிருக்கிறார். கர்த்தரிடத்தில் பலப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 29வது வசனம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பாங்களாம். கவனிங்க, இந்த பூமியிலே நீதிமான் தேவனுடைய கரத்திலே, தேவனுடைய கண்களிலே இரக்கம் பெற்ற நீதிமான், இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட நீதிமான், சத்ருவானவன் அவனை எவ்வளவு மடங்கடிக்க நினைத்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மறுபடியும் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்துவார். ஆமென். கவனிங்க, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு. கவனிங்க, பூமியை நாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு தருவது மாத்திரம் அல்ல, பூமியை நாம விலை கொடுத்து இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை நாம் பற்றி கொள்வதல்ல, அதை சுதந்தரிப்போம். பாருங்க, யாக்கோபு அவன் தனித்து விடப்பட்டவனாய் அவனுடைய மாமன் வீட்டுக்கு அவன் போகிறான். அவனுடைய சகோதரன் பின்பாக அவனை துரத்தி கொலை செய்யும்படியாய் எத்தனைக்கிறான். போகும் பொழுது அவன் சொல்றான், நான் வெறும் கையோட போறேன். கவனிங்க, வெறும் கையோட போறேன். ஆனால் மறுபடியும் திரும்பி வரும்போது சொல்றான், கர்த்தரனை 2 பரிவாரங்களோடு கர்த்தரனை நடத்தி வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் நீதிமானுடைய சுதந்திரம். அவன் பாருங்க, எதையும் காசு கொடுத்து வாங்கல, எதையும் அவன் பணம் கொடுத்து எதையும் வாங்கல. கர்த்தர் அவனுக்குரிய அந்த இடத்தை சுதந்தரிக்கும்படியாய் இந்த காரியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் யாக்கோபுக்கு எப்படி செய்தாரோ, இந்த காலை வேளை காணொளி பார்க்கிற அருமை குடும்பத்தாரை, உண்மையாகவே நீங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க கீழே விழுந்து போவீங்க, நீங்க ஒரு நாள் இருக்கவே மாட்டீங்க, அழுந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நீங்கள் இந்த பூமியை சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை புசிப்பார்கள். இதுதான் சுதந்திரம். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது. எந்த சத்துரு அவன் என்ன செய்தாலும் சரிங்க, அவர் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்த, கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஒரு நாளும் பிசாசு தட்டி பறிக்கவே முடியாது. ஆமென். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், நிச்சயமாகவே நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு, கவனிங்க, என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அப்படின்னா இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வரைக்கும், உங்கள் ஆயுசு நாட்கள் வரைக்கும், இல்லைன்னா இயேசு வருகிற வரைக்கும், என்றைக்கும் உண்மையாகவே அதிலே வாசமாயிருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே அப்ப நம்முடைய சோர்ஸ் ஆசீர்வாதமோ பணமோ பெயரோ அல்லங்க. நீதிமான்களுடைய சோர்ஸ் ஒன்றுதான், தேவனாகிய கர்த்தர். அவ்வளவு, அவர் ஒருத்தர் போதும், அந்த சோர்ஸ் ஒண்ணு போதும். இந்த பூமியை நீங்கள் சுதந்தரிக்கும்படியாய், ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அவர் சொன்னதுதான், மாற்ற மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுதான். அதை ஒரு நாளும் மாற்றுகிற தேவன் அவர் அல்ல. ஒரு நாளும் அதை மாற்றாதவர். இந்த சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை அப்படியே உங்கள் குடும்பங்கள் மீதும், உங்கள் மீதும் கர்த்தர் வர்த்திக்க செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் அப்படியே நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, அருமை குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு ஏசப்பா என்றைக்கும் அதிலே வாசம் பண்ணுவார்கள். என்றைக்கும் அதிலே சுதந்தரித்துக் கொண்டு அதிலே வாசமாய் இருப்பார்கள். தகப்பனே, இன்றைக்கும் இந்த காலவேளை ஏசப்பா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனை, ஏசப்பா இந்த பிரச்சனை, இந்த வீட்டின் பிரச்சனைகள், இந்த நிலத்தின் பிரச்சனைகள்
பலவிதமான பாதிப்புக்குள்ளாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்றைக்கு இவர்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் நீங்க 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பூமியை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் ஏசப்பா நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் என்றைக்கும் அதிலே வாசமாயிருக்கட்டும். நீதிமான் என்றைக்கும் அதிலே வாசமாயிருக்கட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தர் உம்முடைய கரம், உம்முடைய பலன், உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், குடும்பத்தின் மீதும் தங்கட்டும். கர்த்தர் நிச்சயமாகவே பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிறார். தொடர்ந்து குடும்பமாய் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவன் சந்ததி ஒரு நாளும் கர்த்தரால் கைவிடப்படுவதில்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே கலந்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்திலே பற்றிக்கொள்வோம். கர்த்தருக்குள் உழைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless your family. Amen.